என்றைக்கு நீங்கள் மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே சர்வ லோகாதிபதி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே அந்த ஜீவ ஊற்றாகிய சர்வ லோகாதிபதி ஏக சக்கரவர்த்தி அந்த வெற்றி வாழ்க்கையை உலகிற்கு வெளிப்படுத்துகிற அந்த தேவாதி தேவன் உனக்குள்ள ரொம்ப பர்சனலா வாசம் பண்றார். ஏன்? உன்னையும் ஆசீர்வதிக்கணும், உன் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லட்டுமா? நன்மைகள், தேவ நன்மைகள், தேவ ஆசீர்வாதங்கள், சுகமளிக்கிற ஆற்றல்கள், கட்டுகளை உடைக்கிற ஆச்சரியமான ஆற்றல். நீங்கள் உலகத்திற்கு ஊக்கு, உலகத்திற்கு வெளிச்சம், உலகத்திற்கு வழிகாட்டி. Since you are gods, you have to choose something valuable, right? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால மிக முக்கியமானவற்றை நீங்க என்ன செய்ய போறீங்க? தெரிந்து கொள்ள போகிறீர்கள், right? First, choose to be kind. Secondly, choose to be a movement leader. Thirdly, choose to be a world shaker. நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஒரு இயக்க தலைவராய் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால உலகத்தை உலுக்குகிறதை தெரிந்து கொள்ளுவீர்களா? கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 171வது அவருடைய அனந்த ஞானம் ஜீவ ஊற்றும் மரண ஊற்றும். மிக முக்கியமான சத்தியத்தை நானும் உங்களோடு சேர்ந்து ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், உங்களுடைய உள்ளத்துல 2 விதமான ஊற்றுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பாருங்கள், மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? இன்சைட், உங்களுக்கு உள்ளே தான் இருக்கு. அதை பல பேர்ல சொல்லலாம். மரண ஊற்று, ஜீவ ஊற்று, மரண வாழ்க்கை, ஜீவ வாழ்க்கை, ரைட்? வெற்றியான வாழ்க்கை, தோல்வி நிறைந்த வாழ்க்கை, எல்லாமே. இடத்துல சிலர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஐயா என் மனவன், என்னுடைய கணவன் சரியில்லை, என்னுடைய மகன் சரியில்லைம்பாங்க. ஏம்மா நீ தான் சரியில்லை. ஏன் என்னையா அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால் நீ இப்படி பதஷ்டப்பட மாட்டாய். உனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரை குறித்து நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் இப்படிப்பட்ட மரண வார்த்தைகளை பேச மாட்டாய் என்று சொல்லும். பாருங்க, இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஜீவ ஊற்றை பெருக பண்ணி கொள்ளுகிறார்கள். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, ஆவியானவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்தருளுவார். ஏன்? அவர்களுக்கு ஒரு அறிவு உண்டு. என்ன அறிவு? எல்லா சோர்ஸும் எனக்கு உள்ளதா இருக்கு, எல்லா ஆதாரமும் எங்க இருக்கு? உனக்கு உள்ளதான் இருக்கு. இன்சைட் அவுட், நாட் அவுட் சைட் இன்சைட். என்றைக்கு நீங்கள் மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே சர்வ லோகாதிபதி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே அந்த ஜீவ ஊற்றாகிய சர்வ லோகாதிபதி ஏக சக்கரவர்த்தி, ரைட்? அந்த வெற்றி வாழ்க்கையை உலகிற்கு வெளிப்படுத்துகிற அந்த தேவாதி தேவன் உனக்குள்ள ரொம்ப பர்சனலா வாசம் பண்றார். ஏன்? உன்னையும் ஆசீர்வதிக்கணும், உன் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நல்லா கவனிங்க, ஜீவ தண்ணீர் ஓடும் என்று சொல்லல, ஜீவ தண்ணீர் உள்ள வாய்க்கால்கள் ஓடும் என்று சொல்லல, ஜீவ தண்ணீர் உள்ள ஆறுகள் ஓடும் என்று சொல்லல. ஹையஸ்ட் ஃபார்ம் நதிகள். ஏதேன் தோட்டத்துல 4 பெரிய ஆறுகள் சேர்ந்ததுதான் ஒரு நதியாக ஓடிட்டு. அருமையானவர்களே, அப்போ பல நதிகள் அளவுக்கு அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மைகளினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்கள், அந்த ஜீவ தண்ணீர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லட்டுமா? நன்மைகள், தேவ நன்மைகள், தேவ ஆசீர்வாதங்கள்,
சுகமளிக்கிற ஆற்றல்கள், கட்டுகளை உடைக்கிற ஆச்சரியமான ஆற்றல், உலகத்தை வாழ வைக்கக்கூடிய யார்? அதான் சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம், உலகத்திற்கு வழிகாட்டி. அந்த யெகோவா தேவன், மகிமை நிறைந்த தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரு உனக்குள்ள ஜீவனை வைத்திருக்கிறார். ஜனங்களை வாழ வைக்கக்கூடிய ஜீவனை வைத்திருக்கிறார். நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you master for your goodness. இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதங்களினால் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்து விட்டு தான் உன்னிடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றாரு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாரு சொல்லட்டுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் பூமியிலே சஞ்சரித்து வந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அத்தனையையும் உன்னிடத்துல எதிர்பார்க்க. எக்ஸப்ட் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் கிராஸ். அந்த சிலுவை பாடுகளை தவிர முற்றிலுமாக அந்த 3.5 ஆண்டு காலங்கள் நம்முடைய மூத்த சகோதரன் இந்த பூமியை எப்படி வாழ வைத்து கொண்டு இருந்தாரோ அப்படி வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீரினால் உன்னை நிறைத்து வைத்து விட்டு தான் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து அருமையான தேவர்களே, வேதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் வந்திருக்கின்றன. அதை நம்ம தியானிக்க போறோம். இதை குறித்து பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன, இந்த ஜீவ தண்ணீரை குறித்து, இந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன, இந்த மகா உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து ஞானியாகிய சாலமோனுக்கு இருந்த அந்த வெளிச்சத்தை நம்ம தியானிப்போமா? உங்கள் மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க. நான் திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்லது ஒரு நடுநிலையான வாழ்க்கை அல்லது தோல்வி நிறைந்த வாழ்க்கை அல்லது வயது ஆயிற்று, எதுவுமே இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையே இல்லை. நல்லா கவனிச்சே வாங்க. உங்களுடைய கீழ்ப்படிதலே அநேக குறைகள் இருக்கின்றன. உங்களாலே சரியாக ஜெபிக்க முடியவில்லை, சரியாக வேதம் வாசிக்க முடியல, சரியா பக்தியா இருக்க முடியல, சரியா என்ன செய்யல ஐயா, இவைகள் எதுவுமே தடையில்லை. உங்களுக்குள்ளே தேவன் ஜீவ தண்ணீரை நிறைத்து வைத்திருக்கிறார். அது நீங்கள் மறுபடி பிறந்த அன்றே வந்தது. பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து 2 கொரிந்தியர் 4:7 என்ன சொல்லி இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அதை அவர் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டானதா இராமல் தேவனால் உண்டா இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவ ஊற்றுக்கு என்ன பேரு கொடுக்கிறாரு? பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் எங்க இருக்கு? இந்த மண்பாண்டத்துல இருக்கிறது. முக்கியமான ட்ரூத்துங்க. இந்த சரீரம் எது? ஜீவனுள்ள யெகோவா தேவன் தங்குகிற ஆலயமாகி இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஜீவ ஊற்று இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எப்பொழுது அது உங்களுக்குள்ள வந்தது தெரியுமா? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுதே அந்த ஜோயே லைஃபுக்குள்ள வந்தீங்க, பரிபூரண வாழ்க்கைக்குள்ளாக வந்தீர்கள். அப்பொழுதே இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று அங்கே லூக்கா 6:45 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த பொக்கிஷத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக் 6:45, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று சொன்னவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உங்க இருதயத்திற்குள்ள இன்னொரு விதத்தில் நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த ஜீவ ஊற்று என்றால் என்ன தெரியுமா? விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
அது என்னையா ஊற்று ஊற்றுன்னு போயிட்டு இருக்குது சொல்லிட்டே இருக்கீங்களா? ஜீவ ஊற்று என்றால் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். மரண ஊற்று என்று சொன்னால் தோல்வி நிறைந்த வார்த்தைகள், சோர்வு நிறைந்த வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள். என்னுடைய செய்தியை கேட்கிறவுடைய இருதயத்துக்குள்ள இருந்து விசுவாச நிறைந்த வார்த்தைகள் ஜெனரேட் ஆகிறதுனால நீங்கள் விசுவாசத்தை பேசுகிறீர்கள் அல்லது ஜீவனை பேசுகிறீர்கள். அது ஜனங்களை விடுவிக்கிறதா இருக்கிறதா இல்லையா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து விசுவாச வார்த்தைகளை பேசுவான். அப்போ நீங்க நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா என்பதை நீங்கள் தீர்வு செய்யுங்க. முக்கியமான ட்ரூத் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாருங்க, நீங்க நல்ல மனுஷன். அதை திரும்ப வாசிக்கிறேன். லூக் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறார், எடுத்து காட்டுகிறார். நீங்க நல்லவர்களா கெட்டவர்களான்னு நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஐயா, இதுதான் ஃபர்ஸ்ட்ல டிஃபைன் பண்றது. நீங்கள் நல்லதை செய்கிறதுனாலும் நல்லவர்களாக இருக்கலாம், நல்லதை அல்லது விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்தாலும் நீங்க நல்லவர்கள். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களின் இருதயம் நல்ல பொக்கிஷத்தினால் நிறைந்துள்ளது. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, சத்தியத்தை சரியாக அறிந்தவருடைய இருதயம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பவுலுடைய இருதயம் சத்தியத்தை சரியாக அறிந்த இருதயம். என்ன ஊற்று அவன் வாயிலிருந்து வருகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரிகிறதா உங்களுக்கு? அந்த விசுவாச வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை, அது ஊற்றாக வெளியே வருகிறது. இன்னும் அவன் என்ன சொல்லுகிறான்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. ஜீவ வார்த்தை, ஜீவ ஊற்று, ஜீவ அந்த பொக்கிஷத்திலிருந்து வருகிறது பாருங்க. ரோமர்ல பல காரியங்களை எழுதுகிறான். அந்த ஜீவ ஊற்றிலிருந்து என்ன ஜீவ வசனம் வந்தது? ரோமர் 8:30 வந்தது. அதுல என்ன சொல்லுகிறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை பூரணப்படுத்தியும், அதாவது மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கொலோசையர் 2:10 எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். சத்தியத்தை சரியாக அறிந்தவருடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல நல்ல வார்த்தைகள் தான், விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் தான் தங்கி இருக்கும். அது அந்த ஊற்று அவர் வாயினாலே நாவினாலே பேசும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் போய் அங்கே உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ரைட்? நான் அடுத்த பக்கம் போகவே விரும்பல. இன்னைக்கு தலைப்பு என்ன? ஜீவ ஊற்றும் மரண ஊற்றும். நீங்க மரண ஊற்ற நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதனால நான் அதை பற்றி ரொம்ப பேச போறதில்லை. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்? எப்பா எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிரு, நீ சாக போறாங்கிறான். சரி சாமின்னு ஏத்துக்கொள்றான். அவனுக்கு சந்தேகமே வரல, அழுறான். ஆண்டவரே என் உயிரை கொடுங்கன்ட்டு. ஆண்டவர் ஏசாயா மூலமா அவன் வீட்டை விட்டு வெளியே போல, அரண்மனையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால ஏசாயாட்ட பேசியிருப்பா. ஏசாயாட்ட சொல்றாரு, ஏப்பா போய் சொல்லு, நான் 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுக்குறேன், ஜீவ வசனத்தை ஜீவ ஊற்ற திறந்து விடுங்கிறாரு. இவனும் வந்து சொல்றான், ராஜா நீ சாக மாட்டீரு, இன்னொரு 15 வருஷம் வாழ்வீர் என்று சொன்னா நான் எப்படியா அதை நம்புறதுன்னு கேட்கிறான். நீ உருப்பட மாட்டானா நம்புறீங்க, நீ நல்லா இருப்பாரு நீங்க நம்புறது இல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. ஐயா, வேதத்துல மரண வசனமும் இருக்கு, ஜீவ வசனமும் இருக்கு. எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். நான் ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவனோடு பேசுகிறேன், அபிஷேகத்தோடு பேசுகிறேன், அனுபவத்தோடு பேசுகிறேன். கிருபை 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 ஏற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. எனக்கு பிரியமான தேவர்களே, நீ தோல்வி அடைவா, நீ நாசமா போவா, நீ உருப்பட போவா. ஐயா, இது மரண ஊற்றிலிருந்து வருது. அப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணுகிறவருடைய வாயை கட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்க? நீ ஒரு செய்தியை கேட்கிறா, ஞாயிற்றுக்கிழமை நீ உருப்பட மாட்டா, தேவன் உன் மேல கோபமா இருக்காரு என்று சொல்லி உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறவருடைய வாயை நீ ஊமையாக்க சக்தி பெற்று இருக்கிறாய்.
ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. கடைசியாக ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறத நம்ம தியானிக்க போறோம். ரைட்? அவன் சொல்றான், எப்பா உங்களுக்குள்ளதான் ஜீவன் இருக்கு, நீங்க என்ன செய்யணும், அதை பாதுகாத்து கொள்ளுங்கிறாங்க. ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக நீ இருக்கிறா. உன் இருதயம் ஒரு பொக்கிஷம். அதுல விஷத்தை விதைக்காத, களைய விதைக்காத. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். The book of Proverbs chapter 4 verse 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை. இருதயம் என்றால் சிந்தை. நீ ஒரு செய்தியை கேட்கிறா, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உள்ள என்ன போகுது? விஷம் போகுது, மரணம் போகிறது, தோல்வி போகிறது. அதனால என்ன சொல்றாரு, எப்பா நீ எதை காக்கிறியோ காக்கலையோ இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். ஞானியாகிய சாலமோனுக்காக நாம் தேவனை நன்றி சொல்லணும். இதை குறித்து அவர் நிறைய டீல் பண்றாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் நாக்கில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அந்த விழுந்து போன சாலமோனுக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு சபைக்கு இல்லையா? Hallelujah. Be diligent to safeguard your soul. உன்னுடைய ஆத்துமாவை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய மனதை, உன்னுடைய இருதயத்தை நன்மையினால் நிரப்புவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் நீங்க அதுல களையையோ விஷத்தையோ விதைச்சீங்கன்னா அது அப்படிப்பட்ட அறுவடையைத்தான் தரும். பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமே, பழைய ஏற்பாட்டில் அங்க 10 வேவுக்காரர்கள் மரண ஊற்ற கட்டவிழ்க்கிறார்கள். சர்றனே போயிருது, லட்சங்களுக்கு போய் அடைஞ்சிருது. சத்தியத்தை சரியா அறிஞ்ச காலேபு யோசுவாவும் ஜீவ ஊற்ற திறந்து விடுறாங்க. பெனட்ரேட் ஆகவே இல்லையே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தேவர்களே? முக்கியமான ட்ரூத்துங்க. திரும்பவும் சொல்லட்டுமா? அந்த காலேபு யோசுவாவும் ஜீவனை பேசுகிறாங்க. இவங்க 2 பேரை தவிர ஒருத்தனுக்குள்ள போகல. மற்ற 10 வேவுக்காரர்களும் மரணத்தை பேசுகிறாங்க, தோல்வியை பேசுகிறாங்க, அவநம்பிக்கையை பேசுகிறாங்க. வேகமாக பறந்து போயிடுச்சு. இன்னும் என்னுடைய செய்தியை கேட்டு ஏற்றுக்கொள்ள தவிக்கிறவர்கள் அந்த 99.99 தான் இணைஞ்சிருக்கீங்க. மனம் திரும்புங்க அருமையானவர்களே. நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டுமா? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் செய்திகளை கேளுங்க. இலவசம் தானே. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல நீங்க என்ன செய்யுங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். திறந்தோறும் புதிய ஜீவன், திறந்தோறும் புதுசுங்க. அதே போல பாருங்களேன், 2வது ஒரு உதாரணம். மரண ஊற்று, ஜீவ ஊற்று. தாவீது, சால் அண்ட் ஹிஸ் டீம். சவுலுடைய சேனை ஒரு பக்கம், தாவீது ஒரு பக்கம். ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்களா சவுலுடைய டீம்ல? நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல லட்சங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு சேனையில. இந்த இஸ்ரவேலுடைய சேனையில தலைவனாகிய சவுலுக்கு கீழே ஒரு 10,000 பேர் இருந்தாங்கங்க. ஒருத்தனுக்கும் புலப்படாத சத்தியம் ஆட்டு இடையனுக்கு புலப்படுதுங்க. அவன் ஜீவனை பேசுறான், எல்லாரும் மரணத்தை பேசுறாங்க. யாரு மரணத்தை பேசுகிறா? அந்த ஆட்டு இடையனுடைய சகோதரடே, எல்லாத்தையும் ஒழுங்கா போயிட்டு, நான் கஞ்சி கொடுத்துட்டா, நான் சாப்பிட்டுட்டேன், பாத்திரத்தை கொண்டு அம்மா அப்பா வீட்டில் கொடுத்துட்டு நீ ஒழுங்கா போய் அந்த கொஞ்சம் ஆட்டை மேயுங்கிறான். எதை பேசுறான்? மரணத்தை பேசுறான். ராஜா என்ன மரணத்தை பேசுறா? தம்பி நீ சின்ன பையங்கிறான். ராட்சதன் பேசுறாட்டி, என்னடா நாயை அடிக்கிற மாதிரி எது தூக்கிட்டு வர்றா? ஐயா, எல்லாவற்றிலும் அவன் எதிர்த்து நின்றான் பாருங்க. ஏன்? அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. இது சப்ப மேட்டரா தெரியுது. ஏன்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து அறிவு இருந்தது. நான் திரும்பவும் சொல்லணும் பாருங்க, அவன் எந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரித்து வந்தான் தெரியுமா? 4 நேரம் சொல்றாங்க, அந்த யுத்த களத்துல
தேவனுடைய நாமத்தை அறியாதவர்களுடைய மத்தியில தேவனால் அபிஷேகிக்க பண்ணப்பட்ட சவுலுடைய முன்னால ஐயா சம்பந்தம் இல்லாம கர்த்தர் 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 என்று 4 நேரம் சொல்றாங்க. வாசிக்கட்டுமா? அதை செலக்ட் பண்ணி வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. என்னால இதை கிரகிக்கவே முடியலங்க. ஐயா வேத புஸ்தகம் இல்லை, ரைட்? இயேசு கிறிஸ்து இல்ல, அவனுக்கு தேவனை குறித்து இவ்வளவு வெளிச்சம் எப்படிங்க வந்தது? யோசித்து பாருங்க. நான் இதை யோசித்து பார்த்தேன், எப்படி இவனுக்கு இவ்வளவு க்ளோஸா தேவனோடு வாழ்ந்தான். ஒன்ன கண்டுபிடிச்ச நான் சொல்றேன், நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்களோ தெரியல. அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த பயங்கரமான விசுவாசத்தை கெடுப்பதற்கு அந்த நாட்கள்ல சபை என்று ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இட்ஸ் a very important information for you. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அநேகர் வேறு மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, குதூகலமாக ஆரம்பித்தீர்கள், பெந்தேகோஸ்தே சபையில போய் மாட்டீங்க. அப்படிப்பட்ட சிக்கலான இன்ஸ்டிடியூஷன் இந்த ஆட்டு இடையனுக்கு இல்லாததுனால் அந்த விசுவாசத்தை காற்றுக்கொண்டான் என்று நினைக்கிறேன். அவன் ஜீவ தண்ணீரை திறந்து விடுறான் பாருங்களேன். என்ன சொல்றான்? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன், நான் டுமாரோ, ரைட் நவ், ஸ்ட்ரைட் அவே. எத்தனை பேர் புரியுதுங்க? எல்லாரும் என்ன பேசிட்டு தான், டே அவன் பெரிய ராட்சதனா இருக்கிறான், மாட்டிக்கிட்டான், சவுல் ராஜா பாவம், சோழி முடிஞ்சது, இப்படிதான் பேசிட்டு பையன் ஒருத்தன் தான் வந்தா, இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ஐயா அப்படி ஜீவ வசனத்தை, உயிர்ப்பிக்கிற வசனத்தை பேசுகிறதுக்கு உன் இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும். கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் 21வது நூற்றாண்டிலே அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆகிய இந்த ஊழியத்தை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஏன்? உன்னை உசிப்பு விட்டு உலகத்தை உலுக்கி கர்த்தரை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பும்படியாக, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நம் தகப்பனாகிய தேவனை குறித்து அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், மரண ஊற்றையும் திறந்து விட்டுருக்காங்க, ஜீவ ஊற்றையும் திறந்து விட்டுருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். 12 சீஷர்கள் மரணத்தை கட்டவிழ்க்கிறாங்க. அதே சூழ்நிலை, அதே படகுல தான் இருக்காருப்பா, அவர் ஜீவனை கட்டவிழ்த்தாரு. 12 பேர் என்ன சொன்னாங்க? முதமே மரண அடிதான். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எப்பா, ஜீவனுள்ள தேவன் அங்கே படகுல இருக்கிறாரே, அவர் உனக்கு முதலையே சொல்லிட்டார, நீ பேசுனா பிரச்சனை தீர்ந்துரும், நீ பேசுனா காற்று கடலும் அமர்ந்துரும் என்று மார்க் 11:23 சொன்னதெல்லாம் இவன் காதலே போகல. மரணத்தை கட்டவிழ்க்கிறான். ஐயரே, நாங்க சாக போறோம். ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பேசுவார்கள். அந்த ஊற்ற குறித்த அறிவு, நான் கடைசியில் ஜெபம் பண்றேன், உங்களுக்குள்ளே அந்த ஊறிக்கொண்டே இருக்கிறத ஜீவ ஊற்று, அதை குறித்து தேவன் உங்களுக்கு இன்றைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவார். ரைட்? அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு பாருங்க, இறையாதே அமைதலா இரு. புரியுதா உங்களுக்கு? ஜீவ ஊற்ற கட்டவிழ்ப்பது எப்படி என்று புரிகிறதா? இறையாதே அமைதலா இரு. லாசருவே வெளியே வா, சிறு பெண்ணே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இவை எல்லாமே ஜீவ ஊற்றை கட்டவிழ்க்கிற கலை. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயா, அற்புதம் செய்கிறதற்கு மோசே கையில இருந்த மாதிரி ஒரு கோல் வேணும்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த கோலை எங்கேயாவது நீங்க தொலைச்சிடலாம். யாரு? மோசே கையில இருந்த கோல். அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? நம்ம தொலைக்கவே முடியாது. ஜீவ தண்ணீரை திறந்து விடும்படியாக தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் 24/7 இருக்கிற இந்த பயங்கரமான ஆயுதத்தை வச்சுட்டாங்க. அதை நீ திறந்து விட்டா போதுமே.
20 தேசங்களில் உள்ள அநேகருக்கு நான் திறந்து விடுறேங்க. மாதந்தோறும் நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் சுகத்தை பெறுகிறார்கள், கடன் பிரச்சனை வெளியே வருகிறார்கள், கணவன் மனைவி சேர்ந்து கொள்ளுகிறார்கள், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் கிருபை கிருபை கிருபை. என்னுடைய நாவிலே வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான ஆற்றலை குறித்த நாலேஜ் எனக்கு வந்துட்டு. விசுவாசியுடைய மிகப்பெரிய போராயுதம் எது? நாவு. எப்போ நீ அதை செயல்படுத்துவா தெரியுமா? உன்னுடைய அதிகாரம், விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நீ அறிஞ்சிருந்தா போதும். நீ என்ன செய்வா தெரியுமா? நாவை கொண்டு 4 பக்கமும் உள்ள ஜனங்களை வாழ வைப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரத்தக்கதாக அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக பிதாவே, இந்த ஜனங்களை இயேசுவின் நாமத்தை நான் விடுவிக்கிறேன். பிசாசு அந்த பிள்ளைகளுடைய அறியாமையை நீ பயன்படுத்தி இனி இவர்களை வஞ்சிக்க முடியாது. வஞ்சிக்கிற பிசாசு சாத்தானே, இவர்கள் தங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்து அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட்டு இவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.